இந்த செடி பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடி. இப்போ நம்ம உரம் போட்டு தான் இது பண்ணிகிட்ருக்கோம். அந்த தொப்பையும், அதாவது ஓட்டு தொப்பை, முட்டை ஓட்டு தொப்பையும் ஆட்டாம்புழைக்கும் போட்டு தான் இதை வளர்த்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், இது ஆட்டாம்புழுக்கை தான் இது. இதெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து இந்த செடியை வளர்த்திருக்கிறோம். இப்போ மொக்கும் கூட விட்டுருக்கு பாருங்கள். இதுதான் இந்த மொக்கு, இதில் தான் வரும். உங்களுக்கு இது அடுத்த வீடியோவும் நான் போடுறேன். இது எல்லாமே இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது வந்து முட்டையோட ஓடு. இப்போ இதுவே வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஆட்டோட உரம், ஆட்டாம்புழுக்கை இருக்குல்ல, அந்த ஆட்டாம்புழுக்கையை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா முட்டையோட ஓடு, அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போது இதைய எடுத்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். ஏன்னா எல்லாமே நமக்கு இயற்கையாகவே இது பண்ணுறதுக்காக. தனித்தனியாகவும் போடலாம், நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டாங்கும்போது நமக்கு நல்லாவே க்ரோத் ஆகும் செடி எல்லாமே. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். நாம் ஆட்டோட உரமும் முட்டையோட உட பொடி பண்ணதையுமே நம்ம இப்போ இதைய நாம் செடிக்குள்ளே போட போகிறோம். இது வந்து தக்காளி செடி, தெரியுதா? தக்காளி செடி.